இதுதான் பொக்காபுரம் போகிற ரூட். இந்த பொக்காபுரம் ரோடு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரோட்டில் போனீங்கன்னா பொக்காபுரம் கோயில், ரோட்டில் இருந்து ரைட் கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா விபூதிமலை. செய்திகளுக்காக ராஜ்குமார். சோனமுத்தா போச்சா மண்டே மண்டடா நீ மண். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொக்காபுரத்துக்கு பக்கத்தில் விபூதிமலை தானே, விபூதி மலை முருகன் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடமா இருக்குது. என்ன வெயில் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்திருக்கோம். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஆய் சொல்லிடுறா ராஜா வீடியோக்கு. ஜம்ப் பண்ணுறதுலாம் இதே வழியாக கொஞ்சம் தூரம் போய் மலை ஏறி போகணும். ராஜா அந்த கோயில் பேர் என்னடா? விபூதி மலை முருகன் கோயிலா? விபூதி முருகன் மலையா? இப்படிதான்டா சந்தனமலைக்கு முருகன் கோயிலுக்கு போனேன் ராஜா. அவர் சொன்னார் நான் 40 வருஷமா இந்த கோயிலுக்கு பூஜாரியா இருக்கேன்னு. இங்கிட்டு வந்து இவரு கேட்குறேன், அவர் வந்தே 2 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு. இங்க இருந்தா 2 கிலோமீட்டர் இல்லடா, வண்டி மேல வரும்டா ராஜா, பாருடா ராஜான்னு. ஏதோ வழியில வந்திருக்காங்களா இல்லையா? அண்ணன் ஏதோ தெரியாத வழியில கூட்டு வந்து நடக்க விட்டுருச்சு. ஆமா, அவன் அப்பயே சொன்னால உங்களை நடக்க விடுறேன் பாடுறான்னு. என்ன புத்திடா ராஜா அது. எதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க? ராஜா ராஜா இந்த மலை ஞாபகம் இல்ல? 1001 வருவோம் இல்லடா, நம்ம ஸ்பைடர் படத்துல நடிச்சிருக்கான ஹீரோ, அவன் ஒரு படம் நடிச்சிருப்பானே சாமின்னு. ஏன் அவன் கிளைமேக்ஸ்ல இந்த ஒரு மலை வரும் தானே? மழை வரும் ராஜா. இந்த சதாசிவ சன்னியாசின்னு ஒரு பாட்டு வருமேடா, இந்த படம். அந்த படம் குடும்பத்துக்கே அந்த நோய் இருக்கா? குடும்பத்துக்கே அந்த நோய் இருக்கு. வீடியோல ஆட் பண்றேன். நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ராஜா தானே சிரிச்ச மணிக்கு இருக்கான். சூங்கல்றது இங்க பிள்ளையார் இருக்காரு, அவரு கும்பிடணுமே. பிள்ளையாரப்பா பாடா, எங்க வரணும்? பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் விட்டுட்டு ஐஸ் சாப்பிடுறாங்க. தெரியல, இந்த பாருங்க அவங்க வேற பரிமாறிக்கிறாங்க. அது உங்க இருக்கு, இந்தா கடிச்சுக்கோ. இருடா டேய், இருடா கொஞ்சம் இருமா இருமா. அப்படியே லைட்டா கடிச்சுக்கோ. இறங்குறது தெரியாது நாங்க. போ போ சளி பிடிச்சுக்கோ. எனக்கு ப்ரோ நீ பாட்டு கடிச்சிட்டு வரல. அன்னைக்கு பாப்பா என் கையில வாட்டர் பாட்டில் எல்லாம் என் கையில. Beginnings is to small distance. அப்புறம் கடைசியா நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இங்க இருந்து அருண் பக்குடு, மற்றவங்களாம் பின்னாடி போய் தான் நடந்து வந்தாங்க. நாங்க தான் கண்டுபிடிச்சோம். உங்களதான் சொல்றோம்.
இப்போதான் தெரியுது ராஜா இதுக்கு காலையிலே மேக்கப்லாம் பண்ணிட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துருக்கேன்னு. நாங்களாம் பிளானோட வேலை செய்யட்டா. கேரட் பீஸ் வச்சு வசூல் பண்ணுவோம். சோறு இருக்குடா ராஜா? இருக்குல்ல, முடிஞ்ச பாரு. அவ்வளோ சொன்னாங்க. சாயந்தரம் தான் போடுவேன். சாயந்தரம் வந்து தான் கிண்ண முடி தட்டை விட்டு பார்த்து போக வேண்டியதான் நினைக்கிறேன். அதுதான் பண்ணுறோம். இங்கே எடுப்போம், நல்லாயிருக்கும். இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் கோயிலை காணான்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் கோயில் இருக்குது. அங்கே போய் பார்ப்போம். இதுதான் அதுவும் என் செருப்பு தான். வாங்க. சூப்பராக இருக்குல்ல இடம்? செல்ஃபி ஒன்று போடு. செல்ஃபி எல்லாம் போட்டால் பின்னாடி தெரியும். அதனால தான் சொல்கிறேன். தெரியும் என்ன முத்திராது. ரெக்கார்ட் இருக்குடி ராஜா வீடியோ. இந்த பாருங்க, இவன் தான் குற்றவாளி. நானுங்க. திஸ் கேர்ள் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இவ்வளோ மலை மேலேயும் கடை போட்டிருக்காங்க. ஏய் இருங்கடா, ஒரு இந்த இது பாருங்க, இதுதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவளோட, ஐயோ அது இல்லை, இதுதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இது கோயில் பெரிய மறந்துட்டேன்டா. என்னடா விபூதி மலை முருகன் கோயிலில். நான் பேசுறது கேட்குமா? என்ன பேசுறது கேட்குமா? பூஜா அக்கா, பூஜை எவ்வளோங்கக்கா? 80ங்களா? 80தாண்டா? 80. ஏய் கோயிலுக்கு போல வர பஸ் இந்த வழியாக வரா. மரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மரம் வச்சுருக்காங்க. ஆய் காமிக்கிறா, சூப்பர்ரா. பாரு நீ ஆய் காமிச்சிடா. கூட பயப்படுற இரு, எடுத்துகிட்டு வர. இது அப்போ தான் விபூதி மலை முருகன் கோயில். கோயிலை சுற்றி உள்ள இடங்கள். போங்க நாங்கள் டான்ஸ் ஆடுமா? அது கால் சுடுது போல ப்ரோ. சொன்னேன் கால் சுடு. கால் சுட்டுருச்சா? இங்கே பார்த்துருமா? அந்நியாரை காணவில்லை. போமானே. ஓகே, இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா கூடலூர்லேருந்து பஸ் பிடிச்சி மசனக்குடி வந்து மசனக்குடியிலேருந்து இந்த விபூதி முருகன் மலை கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வழி சொல்லுவாங்க. நாங்கள் தான் சொல்லுவோம். இவ்வளோ கூட்டி இது வந்து பொக்காபுரம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் யாரை கேட்டீங்கனாலும் இந்த கோயிலுக்கு வழி சொல்லுவாங்க. தூங்கிடுச்சுமா? யாரையும் கேட்க தேவை. நீ போர்டு இருக்கு, முன்னாடி போர்டை பார்த்து வாங்க. நீ வந்தா வராதரா. நீங்க வராதரா. நீங்க பண்ண போறேன். எல்லா பக்கமும் முருகன் இருக்கு. யாரு நீ? யாரு நீ? வந்தமா இது ஏதோ ஒரு படத்துல தூங்கிடுச்சுமா. தம்பி தூங்கிட்டாமா? நீ தூங்கிக்கோ. கழட்டுங்க, மொட்டையை கழட்டுங்க. அதை கீழே போட்டுறீங்க, கையில வச்சுக்கோங்க. என்னடா இது இப்படி எல்லாம் மாத்த வேணா, சும்மா இரு. மதிப்பு போடுவீங்க நீங்க. இல்ல 120 கல்யாணம் ஆனா இதெல்லாம் பண்ணணும், பாத்துக்குங்க. விபூதி மலை முருகன் கோயில். இங்க போற வழி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது. யாரு எப்படி இருக்கீங்க? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இல்ல நச்சமாவை அருணுதான் அழகா இருக்கான்.